பானிபூரி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா காளான் விற்பாங்கல்ல, அதை ஃபுட் கலரும் அஜினோமோட்டோலாம் போடாமல் எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் செய்ய முடியுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாங்க. காளான் வந்து இது மாதிரி மைதா போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய்ட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபைன் சாப் பண்ணிங்க. அதே அளவுக்கு கோஸையும் சாப் பண்ணி எடுத்துங்க. கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன் ரெண்டும் போட்டுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு அரை எலுமிச்சை பழம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் எவ்வளோ அளவுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாங்க. டைட்டாக பிணைஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பகோடா மாதிரி போட்டு நல்லா பொரித்து எடுத்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், நைஸாக வெட்டின வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்சமாக சில்லி சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் போடுங்க. உங்களுக்கு பிடிக்குன்னா டொமேட்டோ சாஸ் கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அதே போல் சோயா சாஸ் ஒரு ட்ராப் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக விட்டு லூஸ் பண்ணிங்க. இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற காளான் இதில் போட்டு நல்லா கொத்தி விட்டிங்கன்னா நல்லா அப்படியே திக்காக வந்துருங்க. திக்காக வர வரைக்கும் பெரட்டி பார்த்துட்டு உப்பு செக் பண்ணி போட்டு சூப்பரான காளான் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கார்ன்ஃப்ளெக்ஸை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.